ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய குட்டி தோட்டத்தை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், எங்கள் பெரிய பூச்சி உட்காந்துருக்கான். எப்போ நாங்கள் மாடிக்கு வந்தாலும் அவனும் கூடவே வந்துடுவான். அவனுக்கு மாடினா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், இந்த செடிகளோட இறங்குறது. அதே மாதிரி இந்த பூனைங்கெல்லாம் கோதுமை புல்லுலாம் இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க. நம்ம கோதுமையை கழுவி அந்த தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றுறவங்கள காய வைக்கும் போது கழுவுறோம்ல, அதுலேருந்து வளரக்கூடிய இந்த பாருங்கள், இந்த கோதுமைலாம் பாருங்கள், இதோட புல்லுலாம் விரும்பி சாப்பிடுவோம். இந்த பாருங்கள், எடுத்தோடனே வந்துட்டான். அவனுக்கு வேணுமா எட்டில், இல்லைன்னா அவனே எட்டுச்சுனாக்கா அவனே பிச்சு சாப்பிட்ருவான். இந்த இருக்குது பாருங்கள், இதை நான் இப்போ நுனி புல்லாக தான் சாப்பிடுங்க. இதை நான் பிச்சு அவன்கிட்ட கொடுக்குறேன், சாப்பிடுவான் பாருங்கள். பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் இந்த புல்லை. பூனைங்கெல்லாம் பொதுவாகவே ஒரு சில மூலிகையை அதுங்களுக்கே தெரியும், சாப்பிடுங்க. இந்த கோதுமை புல் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த குட்டி மாடி தோட்டத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேங்க. பாருங்கள், சின்னதாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவு நான் வச்சுருக்கேன் வெரைட்டியாக. எங்கள் பூசை பாருங்கள். நான் அப்புறமா முழு வீடியோவாக தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த கனகாமரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறையா வைக்கும் கனகாமரம். இது எப்படி நம்ம அதாவது பூமியில் வைக்காமல் இந்த மாதிரி பாட்டில் வச்சு இவ்வளோ பூ பூக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். நம்ம என்னென்ன காய்கறி கழுவுறோம், அரிசி கழுவுறோமோ அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிடுவோம். அதனால் அதுங்களுக்கு சத்து கிடைக்கும். அதுக்கு அடுத்து நம்ம இந்த மாதிரி பூத்துருக்கு பார்த்திங்களா, இந்த பூத்து முடித்ததுக்கப்புறம் இது நம்ம விதைக்காக விட்டு வச்சுருப்போம். அப்படி விதைக்காக 1-2 விட்டுறதா இருந்தால் விட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா இது பூத்து முடித்தோடனே நான் இங்கே விதைக்காக விட்டுருக்கேன், அதை அவங்கள்ட்ட காட்டுறேன். இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பூத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை உடச்சி விட்றணும். இது வரையும் உடச்சி விட்றணும். இல்லைன்னா இதே கண்டினியூவாக எது பார்த்தாலும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பூ நிறையா வைக்காது. இது மாதிரி உள்ளதெல்லாம் விதைக்கு உள்ளது மட்டும் 1-2 வச்சுட்டு பாக்கியெல்லாம் உடச்சி விட்டுருங்க. இது உடச்சி விடும் போது அந்த இடத்துல புதுசாக தளிர் உங்களுக்கு உடனே மொக்கு வைக்கும். அந்த மாதிரி தான் நான் இதை நிறையா பண்ணி இவ்வளோ தளிர் விட்டுருக்கு, நிறையா பூ வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.